அனைவருக்கும் வணக்கம். நேஷனல் ஹெரிட்டேஜ் ட்ரஸ்ட் தேசிய மரபு அறக்கட்டளை புதுவை அருங்காட்சியகம் முன்னெடுக்கும் பன்னாட்டு இணையவழி கருத்தரங்குக்கு அனைவரையும் வரவேற்கின்றேன். ஒவ்வொரு காரிக்கிழமையும் முன்னெடுக்கப்படும் இக்கருத்தரங்கின் இன்றைய சிறப்புரையினை வழங்க துணைத் தலைவர், ஓலைச்சுவடி துறை, தமிழ் பல்கலைக்கழகம், பேராசிரியர் தா கலாஸ்ரீதர் அம்மையார் அவர்கள் நம்மிடையே இணைந்துள்ளார். அம்மையார் அவர்களுக்கு வணக்கம். தொடக்க உரையினை வழங்க புதுவை அருங்காட்சியக மற்றும் புதுவை அருங்காட்சியக ஆராய்ச்சி நூலகத்தின் இயக்குனர் நிறுவனர் அறிவண்ணையா அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு இனிய நாள். இன்றைய நாளுக்கு நம்மிடையே இணைந்திருப்பவர் தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய ஓலைச்சுவடி துறை தலைவரும் மிகச்சிறந்த ஆளுமையுமான பேராசிரியர் தா கலாஸ்ரீதர் அம்மையார். உலக அளவில் ஆவணப்படுத்த நிலைகளில் முதன்மையாக கருதப்படக்கூடிய முதன்மை பொருட்களில் ஓலைச்சுவடி இந்தியாவில், குறிப்பாக தென்னிந்தியாவில், அதற்கும் மேலாக குறிப்பாக பேசப்பட வேண்டுமானால் தமிழகத்தில் ஏராளமான ஓலைச்சுவடிகள் அடிப்படையாகத்தான் நூல்கள் பதிப்பிக்க பெற்றிருக்கின்றன. இன்னமும் கூட பதிப்புக்கு வராத பல்லாயிரக்கணக்கான ஓலைச்சுவடிகள் இருப்பதை நாம் அறிவோம். பல்லாயிரக்கணக்கான ஓலைச்சுவடிகளில் பல ஆயிரக்கணக்கான சுவடிகள் அரிய செய்திகளை குறிப்பிடுகின்றன என்ற செய்தியையும் நாம் அறிவோம். அப்படிப்பட்ட ஓலைச்சுவடிகளை பற்றி அறிய வேண்டுவதற்கான முதன்மை கருத்தரங்கமாக இக்கருத்தரங்கம் அமைய இருக்கிறது. அம்மையார் அத்துறையில் ஆழங்கால்பட்டவர். அவருடைய செய்திகளை கேட்டறிய நாம் காத்திருக்கிறோம். அம்மையாரை பேச அழைக்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். புதுவை அருங்காட்சியக இணையவழி பன்னாட்டு கருத்தரங்கை நடத்தும் இயக்குனர் அவர்களுக்கும், மேலாளர் மனோரஞ்சினி திருநாவுக்கரசு அவர்களுக்கும் மற்றும் இந்நிகழ்விற்கு பல்துறையிலும் உதவி செய்து வரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், மாணவர்கள், அறிஞர்கள், பெருமக்கள்கள், இவர்கள் அனைவருக்கும் எனது இனிய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இத்தருணத்தில் சுவடிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற தலைப்பில் பேச இருப்பதை நினைத்து மிகவும் பெருமை அடைகின்றேன். ஏனென்றால் சுவடிகளை தெரிந்து கொள்வது ஆர்வங்கள் இருந்தாலும் நிறைய பேருக்கு அந்த வாய்ப்புகள் கிடைப்பதில்லை. இந்த வகையில் இதை பற்றி நிறைய நீங்கள்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கான வேலை வாய்ப்புகள் நிறையவே கொட்டி கிடக்கின்றன. அவற்றையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினால் நான் இந்த அதாவது உங்களுக்கு தற்போது எனக்கு கொடுக்கப்பட்ட தலைவில் சுவடிகளின் தோற்றம் வளர்ச்சியும், அடுத்த காலகட்டங்களில் சுவடிகளை பற்றி எல்லா நிலையிலும் பேச வேண்டும் என்றாலும் நான் ஒவ்வொரு தலைப்புகளும் பேசுவதாக இருக்கின்றேன். இப்போது நம்ம என்ன தலைப்போ அதை பற்றி நம்ம பேசுவோம். மனிதர்கள் ஃபர்ஸ்ட் தங்களது கருத்துக்களையும் அனுபவங்களையும் என்ன பண்ணியிருக்காங்க, பாறைகளிலும் குகைகளிலும் எழுதி வச்சிருக்காங்க. ஏன்னா மனிதர்கள் அப்போது நாடோடிகளாக தான் வாழ்ந்திருக்கிறார்கள், அனைவருக்கும் தெரிந்த விஷயம் என்று. அவர்கள் ஓடுவதற்கும் தங்குவதற்கான இடமாக குகைகளும் பாறைகளும் இருந்திருக்கின்றன. முதலில் அவர்கள் கோடுகளாகவும் குறிகளாகவும் தங்களுக்கு மனதில் ஏற்பட்ட செய்திகளை அவங்க வடிவமைத்திருக்கிறார்கள். அடுத்த நிலையில் ஒரு இடத்தில் இருந்து மறு இடத்திற்கு செல்லும் போது அங்கு ஏதாவது தங்களை பயமுறுத்தக்கூடிய வகையில் இருந்தது என்றால் அவற்றை ஓவியங்களாக வரைந்திருக்கிறார்கள். முதலில் குறியீடுகளாக கோடுகளாகவும் வரையப்பட்டு அடுத்தது ஓவியங்களாக வரையும் நிலையில் தான் மக்களுடைய வாழ்க்கை நிலை அமைந்திருக்கிறது. படிப்படியாக அவர்களின் வளர்ச்சி நிலை இவ்வாறுதான் அமைந்திருக்கிறது என்பதை காண முடிகிறது. நமக்கு ஆய்வுபூர்வமாக நாம் பார்க்கும்போது கல் தான் முதலில் கல்லிலும் செங்கலிலும் தான் முதலில் எழுதியிருக்காங்க. அதற்கப்புறம் பச்சிலைகளை கொண்டு பாறைகளில் கோடுகளாகவும் குறியீடுகளாகவும், கல்கரை கொண்டு கோடுகளாகவும் குறியீடுகளாகவும் எழுதியிருக்கிறார்கள். அவர் வண்ணம் தீட்டப்பட்டு அவைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மனிதர்களுக்கு ஒரு ஆதாரபூர்வமாக செய்தியாக இருக்கும் வகையில் நல்ல நல்ல இலைகள், செடிகளை அவர்கள் தேர்ந்தெடுத்து அது மாதிரியா வண்ணங்கள் தீட்டப்பட்டு இருக்கிறார்கள். அவற்றை நாம் பார்த்தோமேயானால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மகாராஜா கடை என்ற ஊரில் மலைக்குகையில் பாறையில் ஓவியம் வரையப்பட்டுள்ளது. அந்த ஓவியம் எவ்வாறு வரையப்பட்டுள்ளது என்றால் வட்டங்களாகவும் கோடுகளாகவும் உள்ளன. இது மனித உருவத்தின் செயல்பாடுகளை விளக்குகிறது. அதற்கு அடுத்த நிலையில் கிபி மூன்றாம் நூற்றாண்டில்
அரச்சலூர் கல்வெட்டில் எழுத்து என்ற சொல் காணப்படுகிறது. அதற்கு அடுத்த நிலை இலக்கியங்களை பார்ப்போமானால் இலையிலும் துணியிலும் எழுதப்பட்டதற்கான செய்தியை பெருங்கதை 140 கூறுகிறது. தாழை மடலில் எழுதப்பட்டதை சிலப்பதிகாரம் 8வது பாடலில் 47 49 வரிகள் சொல்லுகின்றன. இதற்கு அடுத்த நிலையில் நாம் பார்ப்போம் என்றால் நாம் எல்லாமே இப்போ ஆய்வுக்கு ஆதாரங்களுடைய செய்திகளை மட்டும்தான், நம்ம மற்றபடி பேச முடியாது. ஆதாரங்களை மட்டும்தான் உங்களுக்கு கூறுகிறேன். அதற்கு அடுத்த நிலையில் உலோக தகடுகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. உலோக தகடுகளை பார்த்தோம் என்றால் தங்கத்தகடுகள்ல ஃபர்ஸ்ட் எழுதியிருக்காங்க. தங்கத்தகடுகளின் மதிப்பு அதிகமாக இருந்ததால் முக்கியமான ஆவணங்கள், அரசர்களுக்கு இடையே ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தங்கள், இது பற்றியான செய்திகள் எழுதப்பட்டுள்ளது. இதை ஒரு சான்று நம்ம சொல்லணும்னா, மியான்மரில் கிபி 5 எழுதப்பட்ட 2 தங்கத்தகடு புத்த மத கொள்கை பற்றியதாக உள்ளது. அதே போன்று கிபி 6ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட தென்னிந்திய எழுத்தில் எழுதப்பட்ட பனையோலை தகடுகள் தொல்பொருள் ஆய்வில் கிடைத்துள்ளன. மலையாளத்தில் எழுதப்பட்ட தங்கத்தகட்டின் சுருள் இங்கிலாந்தில் உள்ள பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இவையெல்லாம் ஆய்வுபூர்வமாக எடுக்கப்பட்ட செய்திகளாகும். தஞ்சையை ஆண்ட ரகுநாத நாயக்கர் ரகுநாத நாயக்கருக்கும் டேனிஷ் மன்னருக்கும் ஏற்பட்ட உடன்படிக்கையை 2 தங்க ஓலை சாசனங்களில் எழுதப்பட்டுள்ளது. இது இன்னும் டென்மார்க் நகரில் கோபன்ஹேகன் ராயல் ஆவண காப்பகத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அதற்கு அடுத்த நிலையில் பார்ப்போம் என்றால் வெள்ளி தகடு அதிக பயன்பாடு இல்லை. ஏனென்றால் வெள்ளி கருக்கும் தன்மையுடையதால் அதை பற்றி அதிகமான சான்றுகள் நமக்கு கிடைக்கல. சுற்றுப்புற வேதிம கழிவுப் பொருட்களாலும் பாதிப்படையும் தன்மையுடையதால் இதில் அதிக பயன்படுத்தவில்லை. இது தட்சசீலத்தில் ஒரு ஸ்தூபியில் வெள்ளியில் எழுதப்பட்டுள்ளது. இதற்கான இது மாதிரியா ஒரு சான்று மட்டும்தான் எனக்கு கிடைச்சிச்சு. அடுத்தது இன்னும் அடுத்த நிலையில் நாம் பேசும்போது பேசலாம். அடுத்தது இதை என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ இந்த வெள்ளியில் கிடைத்தது அண்மை காலத்துல ஸ்ரீ சக்கரம், மந்திரங்கள் இதெல்லாம் எழுதுறதுக்காக, புனித கோட்பாடுகள் போன்றவற்றை எழுதுறதுக்காக வெள்ளிகள் பயன்படுத்தப்பட்டு வருது. அடுத்தது தாமிர தகடுகள். உலகெங்கும் தாமிர தகடுகள் எழுதப்பட்டதற்கான சான்றுகள் அதிகமா கிடைக்குது. ஆவணங்கள், வரலாற்று குறிப்புகள், இதெல்லாமே ஆவண காப்பகங்கள், அருங்காட்சியகங்களில் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. இதை தாமிர தகடுகள் பல தலைப்புகளில் கூறுகிறார்கள். தாமிர பத்திரங்கள், செப்பு பத்திரங்கள், செப்பு பட்டயம், செப்பு தகடுகள், செப்பேடுகள், இது மாதிரியான ஒரு 5 தலைப்புகள் இந்த செப்பு தகடுகளை, தாமிர தகடுகளை சொல்றாங்க. தட்சசீலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கிமு 46 சார்ந்த ஸ்ரீவிகர பட்டயம், தட்சசீலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கிமு 46 சார்ந்த ஸ்ரீவிகர பட்டயம் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி 30க்கும் மேற்பட்ட கரந்தை செப்பேடுகள் சென்னை அருங்காட்சியகத்தில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. அடுத்த நிலையை நாம் பார்ப்போம் என்றால் காரிய தகடு. மேலை நாடுகளில் காரிய தகடுகள் பயன்பாட்டில் இருந்துள்ளது. ஐரோப்பாவில் காரிய தகடுகளில் எழுதி உருளை போல் சுற்றி வைப்பதை வழக்கமாக கொண்டிருந்தனர். ஹிசாட் என்ற அறிஞரின் நூல்கள் அனைத்தும் காரிய தகடுகளில் எழுதி சுற்றி வைக்கப்பட்டிருந்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. அடுத்த நிலையில் இரும்பு தகடு. இரும்பு காற்றில் உள்ள ஆக்சிஜனால், அதாவது பிராண வாயுவினால் துருப்பிடிக்கும் தன்மையுடையது. அதிகமாக இதிலும் எழுதப்படவில்லை. இதுக்கு ஒரு பெரிய சான்றுடைய ஒரு செய்தி என்னன்னா, டில்லிக்கு அருகில் உள்ள மெஹருலி என்னும் இடத்தில் கிபி 45 சந்திரகுப்த காலத்தில் இரும்பு தூணில் எழுதப்பட்டுள்ளது. அடுத்தது ராஜஸ்தான் மாநிலத்தில் மவுண்ட் அபுவில் காலம் கிபி 15ஆம் நூற்றாண்டில் உள்ள அகிலாண்டேஸ்வரி கோயிலில் இரும்பு தூணில் எழுதப்பட்டதற்கான சான்றுகள் நமக்கு கிடைக்கின்றன. அதற்கு அடுத்து பேப்பரைஸ் கொண்டு எழுதியிருக்காங்க. எழுத்தில் எகிப்தில் பேப்பரைஸ் என்ற தாவரத்தினாலான தட்டு போன்ற பொருள் எழுத பயன்படுத்தப்பட்டுள்ளது. இது நைல் நதி பகுதியில் கிடைக்கக்கூடிய, நைல் நதி கரையில் உள்ள சதுப்பு நிலத்தை சார்ந்த, சதுப்பு நிலத்தில் வளரக்கூடிய இந்த தாவரம். இந்த தாவரத்தை தோல் நீக்கி உள் தண்டுகள் சம பங்காக துண்டுகளாக வெட்டி, இந்த ப்ராசஸ் நம்ம பார்க்கும்போதுதான் ஒரு ஓலைச்சுவடி எப்படி பண்ணியிருக்காங்களோ அது மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான் இதுல பண்ணியிருப்பாங்க. அதை வச்சே நம்ம ஓலைச்சுவடிகள் இதற்கு முன்னாடி இருந்ததுங்கிறத நம்ம சொல்லலாம். தோலை நீக்கிவிட்டு உள் தண்டுகள் சம பங்கான துண்டுகளாக வெட்டி மெல்லிய கீற்றுகளாக சீவப்படுகிறது. கீற்றுகளாக குறுக்கும் நெடுக்குமாக அடுக்கி அழுத்தம் கொடுக்கும் போது, அதாவது இந்த பக்கமும் நம்ம கையை வச்சு கூட நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி அமுத்தி அழுத்தம் கொடுக்கும்போது அதுல உள்ள சாறுகள் எல்லாம் வெளியேற்றப்பட்டு
அதுல வந்து ஒரு பசைத்தன்மை இருக்கு. அந்த பசைத்தன்மை அதை தட்டு போல ஆக்கி விடுகிறது. அதை என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம நைல் நதி கரையில் உள்ள அந்த மண்ணை எடுத்து அதில் பூசி அதில் உள்ள தேய்ப்பி கல்லால் தேய்த்து அதன் மீது நாணல் தேய்த்து நாணல் தண்டை கொண்டு மைத்தொட்டு எழுதுவதாக எழுதியிருக்கிறாங்க. இவ்வாறு எழுதப்பட்ட தாள்களை சுருளாகவும் மடக்கியும் வைக்கப்பட்டுள்ளது. இது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு எல்லா பகுதியிலுமே இருந்தது. அதாவது எங்கெல்லாம் பண்ணியிருக்காங்களா, எகிப்து மற்றும் அரேபிய நாடுகளில் கிபி 7ஆம் நூற்றாண்டு வரை பேப்பரைஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதற்கு அடுத்தது தோல். ஆசியா மைனரில் உள்ள அரசர் ஒரு நூலகத்தை நிர்வாகம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவர் வந்து எகிப்திலிருந்து பேப்பரஸை தங்களுக்கு இறக்குமதி செய்ய எகிப்து மன்னரிடம் கேட்கிறாரு. அவர் வந்து தர மறுக்கிறார். உடனே எழுதுவதற்கு என்ன செய்வது என்று தெரியாமல் மாற்று பொருளாக மிருகங்களின் தோள்களை வந்து பயன்படுத்துறாரு. தோல் கடினமாக இருப்பதால் தோலை பதப்படுத்தி அதன் உட்புறத்தில் மெம்பரேனா என்ற மிருதுவான உள்தோலை பிரித்தெடுத்து அப்படி என்ற மிருதுவான உள்தோலை பிரித்தெடுத்து சுத்தம் செய்து அதுல சதுர வடிவ மர சட்டத்தில் பொருத்தி காய வைத்து பின் காய்ந்த தோலினை தேய்ப்புக்கள் கொண்டு தேய்த்து மிருதுவாக்கினார். இவ்வாறு செய்யப்பட்ட தோலை பார்ச்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இவை வந்து கைவினை காகிதத்தை போல வளர்ந்து கொடுக்கும் தன்மையுடையது. கைவினை காகிதம் என்றால் நம்ம வந்து இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட காகிதங்கள் வந்து அப்பயே அதாவது நம்ம இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்ப நம்ம மராட்டியர் காலத்தில் எழுதப்பட்டது கைவினை காகிதங்கள். இன்னமும் வந்து நம்ம தமிழ் பல்கலைக்கழகத்துல அந்த சுவடிகளா இருக்கு. சரஸ்வதி மகால்ல இருக்குது. நம்ம எடுத்தோம்னா நம்ம வளைந்து கொடுக்கும் தன்மையுடையது. ரொம்ப மெல்லிசா இருக்காது, கொஞ்சம் திக்கு தன்மையா இருக்கும். அதே மாதிரி அப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தோலையும் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதுமே வந்து ஒரு தாளினை போன்று வளைந்து கொடுக்கும் தன்மையுடையதா இருந்திருக்கு. இதன் மீது மை கொண்டு எழுதினர். இவை காகிதத்தில் எழுதியது போன்று இருக்கும். இவை மேலை நாட்டு நூலகங்களான அருங்காட்சியகங்களில் இவை வந்து காண முடிகிறது. பார்ச்மெண்ட் போல 6 மாத கன்றுகளை இப்போ வந்து பொதுவான எல்லா ஒரு மிருகங்களின் தோலை கொண்டு எழுதியிருக்காங்க. அதே மாதிரி 6 மாத கன்றின் தோலை சுத்தம் செய்து சமய நூல்களாக எழுதியிருக்கிறார்கள். இத்தோலை வெள்ளம் என்று கூறுவர். பல சமய நூல்களில் சித்திரம் மற்றும் வண்ணங்களால் அலங்கரித்து எழுதப்பட்டுள்ளது. அடுத்தது பூர்ஜ மரப்பட்டை. இமயமலையில் 14,000 அடி உயரத்தில் வளரக்கூடியது. இதை பல அடுக்குகளை கொண்டுள்ளது. அதாவது இந்த பூர்ஜ மரப்பட்டை வந்து 14,000 அடி உயரத்தில் வளரக்கூடியது, பல அடுக்குகளை கொண்டதா இருக்கு. இதில் உள்ள பட்டையை பிரித்தெடுத்து தகுந்த அளவு தடிமன் சுற்றளவு உள்ளவாறு வெட்டி, அதாவது நம்ம ஓலை மாதிரி வெட்டி எடுத்து மேல்புறம் தேய்த்து வழவழப்பாக்கி பின்பு எழுதியுள்ளனர். மிக பழமையான சுவடியாக எந்த காலத்தை சார்ந்ததாக கருதப்படும்னா கிபி 2ஆம் நூற்றாண்டை சார்ந்ததாகும். இச்சுவடிகள் கோடன் என்ற இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது வந்து லண்டனின் சுவடுகள் வந்து கோடன் என்ற இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. லண்டன்ல வந்து இந்த சுவடிகள் வந்து போவார் கேட்பெரை பகுதிகளில் அதிகமாக இருப்பது வந்து காணப்படுகின்றன. இது வந்து இது பற்றிய ஆய்வுகள் எல்லாம் நம்ம ஓலைச்சுவடுதல பண்ணியிருக்கிறதுனா அதுல இருந்து அந்த சான்றுகளை எடுத்து இதெல்லாம் வந்து அவர்கள் நேராக பார்த்து கண்டுபிடித்து சொல்லப்பட்ட செய்திகள். அதே மாதிரி கிபி 425 மிக பழமையான ஓலைச்சுவடி வடிவிலான பூர்ஜ மரப்பட்டை சுவடி புனே பண்டாரக்கர் நூலகத்திலும் காஷ்மீர் நூலகத்திலும் அதிகமாக காணப்படுகின்றன. அதற்கு அடுத்த நிலையை நாம் பார்க்க போவோம் என்றால் அகர் மரப்பட்டை. 15 வருடங்களுக்கு முன் வளர்ந்த அகர் மரங்களில் 75 சென்டிமீட்டர் நீளமுள்ள பட்டைகளை வெட்டி சுவடிகள் தயாரித்துள்ளனர். இது வந்து அஸ்ஸாம், திரிபுரா, மேகாலயா பகுதிகளில் எழுதுபொருளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதற்கு அடுத்த நிலையில் சசி மரப்பட்டை. கிபி 7ஆம் நூற்றாண்டில் அசாமை ஆண்ட பாஸ்கரவர்மன் காலத்தில் பழுத்து சிவந்த வெள்ளை சாற்றினை கொண்டு சசிமரப்பட்டையில் எழுதி அச்சுவடிகளை ஹர்ஷவர்தனருக்கு அன்பளிப்பாக அளித்ததாக பாணரின் ஹர்ஷ சரிதம் கூறுகிறது. இதற்கு அடுத்த நிலையில் மரப்பலகைகள் எழுதியவற்றை பலகா என்று குறிப்பிட்டனர். புத்தமத நூல்கள் எழுதப்பட்டன. இதில் அதாவது இந்த மரப்பலகைகள் எளிதில் கிடைப்பதனாலும் பூச்சிகளால் அரிக்காததாலும் இதை வந்து அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. கையாளுவதற்கு மிகவும் எளிமையா இருந்திருக்கு. பலகையில் மெழுகை காய்ச்சி தடவி அதன் மீது ஆணி கொண்டு எழுதியிருக்காங்க. இப்ப நம்ம ஓலையில எழுதுறது மாதிரிதான் பலகையில மெழுகை காய்ச்சி ஊத்திட்டு அது மேல வந்து ஆணி கொண்டு நல்லா அழுத்தமா எழுதியிருக்காங்க. இதை வந்து வினய பேதக
புத்தமத ஜாதக நூல்களில் இது போன்ற குறிப்புகள் இது மாதிரி எழுதியிருக்காங்க அப்படின்றதுக்கான குறிப்புகள் காணப்படுது. அடுத்து நான் பார்த்தோம்னா மூங்கில் தப்பைகள். மூங்கில் தப்பைகள் ஓலையில் எழுதுறதுக்கு முன்னாடி இதுல எழுதியிருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. இதற்கு முற்பட்டதாகவும் ஓலைகள் இருக்கும். இதுக்கு இந்த சான்றுகளையும் நம்ம ஓலைச்சுவடிகள் எப்படி தயாரிச்சாங்கன்னு நம்ம பார்க்கும்போது இதற்கு முன்னாடியே ஓலைச்சுவடிகள் பயன்பாட்டில் இருந்திருக்கு. அது காலத்தால் அழியக்கூடியது என்பதால் அதை நம்ம அதற்கான சான்றுகள் நமக்கு கிடைச்சதை நான் பின்னாடி சொல்றேன். மூங்கில் தப்பைகள். மூங்கில் தப்பைகளில் எழுதியது சலகா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் புத்தமத கோட்பாடுகள் எழுதப்பட்டன. இந்தியாவில் இச்சுவடிகள் அதிகம் இல்லை. சீனா, ஜப்பான், தென்கொரியாவில் அது அதிகமாக காணப்படுது. அதே மாதிரி கிமு 53 தயாரிக்கப்பட்ட சுவடி காலண்டர் கணிப்பதை எழுதி வைத்திருக்கின்றனர். 20ஆம் நூற்றாண்டில் சர் அருள்ஸ் டெபின் அவர்களின் அகழாய்வதை குறிப்பிடுகிறது. சர் அருள்ஸ் டெயின் அகழாய்வின் மூலம் இதை நமக்கு கிடைக்கிறது. அதாவது மூங்கில் தப்பையில எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி அடுத்தது துணிகள். பாரதத்தில் ஒரு சில இடங்களில் பட்டு மற்றும் பருத்தி துணியால் எழுதியுள்ளனர். இதை பட்ட, பட்டிகா, கைடசிகப்பட்ட என்று அழைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா இப்ப மராட்டியர்கள் காலத்துல துணியில அவங்க நிறைய தங்கத்தை பதித்து எழுதி இன்விடேஷன், அதாவது மேரேஜ்க்கு எல்லாம் கொடுத்ததுக்கான செய்திகள் கிடைக்குது. நான் துறையில துறைத்தலைவராக இருந்ததுனால இது மாதிரி செய்திகள் என்னால நேரா பார்க்க முடிஞ்சது. ஆனா இதெல்லாம் நம்ம நூல்களிலிருந்து எடுக்கப்பட்டதுதான். நேரடியாக ஆய்வாளர்கள் தமிழ் பல்கலைக்கழகத்தில் ஆய்வு செய்தவர்கள் நேரடியாக சென்று வெளிநாடுகளுக்கு சென்று பார்க்கப்பட்டு அதிலிருந்து வந்த செய்திகள் தான் இந்த மாதிரி அருங்காட்சியகத்தில் இருக்கின்றன என்பதை நான் உங்களிடம் பதிவு செய்கின்றேன். குஜராத் மாநிலத்தில் உள்ள ஜைன நூலகத்தில் கிபி 1351 எழுதப்பட்ட துணிச்சுவடி உள்ளது. இச்சுவடிகள் பாரதத்தில் கிடைத்த மிக பழமையான சுவடிகளாகும். இதுக்கு அடுத்த நிலையில் நம்ம பார்க்கறதா பனையோலைகள். பாரதத்தில் எழுதுபொருட்களில் முக்கியமானதாக ஓலைச்சுவடிகள் காணப்படுகின்றன. தாவரங்களின் இலைகளை நம்ம ஏற்கனவே பத்ரா என்று அப்படின்னு பார்த்திருக்கோம். இது காலத்தால் பழமையான ஒரு சொல்லாக காணப்படுது. அதனால ஓலைச்சுவடி முன்னாடியே இருந்திருக்குதுங்கிறத நம்மளால யூகிக்க முடியுது. பத்திர பட்டயங்கள், மரப்பட்டைகள் இவற்றை நோக்கும்போது ஓலைகள் காலத்தால் மிகவும் பழமையானது. மரப்பட்டைகள் ஓலை போன்று வெட்டப்பட்டு, மரப்பட்டைகள் நான் முன்னாடி சொன்ன மரத்துல எப்படி வெட்டி எழுதியிருக்காங்கன்ட்டு அதை இப்ப நம்ம சுவடி எப்படி வெட்டுறாங்களோ அதுக்கு அது மாதிரிதான் எழுதியிருக்காங்க. அப்பனா அதுதான் காலத்தால் முந்தியதுங்கிறத நம்ம கணிக்கலாம். மரப்பட்டைகள் ஓலை போன்று வெட்டப்பட்டு துளையிட்டு எழுதப்பட்டதையும், தட்சசீலத்தில் கிபி 1ஆம் நூற்றாண்டை சார்ந்த தாமிரப்பட்டயம் ஓலையின் வடிவத்தில் உள்ளதையும் காணும்போது ஓலையின் பயன்பாடு மிகவும் பழமையானது அப்படிங்கிறத நம்மளால அறிஞ்சுக்க முடியும். நமக்கு கிடைக்கும் மிகவும் பழமையான ஓலைச்சுவடி கிபி 2ஆம் நூற்றாண்டை சார்ந்த சமஸ்கிருத நாடகத்தின் உடைந்து போன ஏடுகள் என்று கூறுகிறார். ஏடுகள் என்பதை பல ஆய்வுகள்ல சொல்றாங்க. அது சரஸ்வதி மகால் நூலகத்துல இருக்கிறாங்க, வேறு இடத்துல இருக்கின்றாங்க. அதை பற்றி நான் இன்னும் நேர் பார்க்கல. ஆனா இது ஒரு ஆய்வுல சொல்லப்பட்ட செய்திதான். கிபி 6ஆம் நூற்றாண்டை சார்ந்த சுவடி ஜப்பானிலும், கிபி 569 எழுதப்பட்ட சுவடி நேபாள தர்பாரிலும், கிபி 858 எழுதப்பட்ட சுவடி கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலும் இன்றும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. ஓலைச்சுவடிகள் பயன்படுத்தியதை தென் பாரதத்தில் கிபி 629 645 ஆண்டுகளில் பாரதத்திற்கு வந்த சீன யாத்திரிகரும், கிபி 1030ஆம் ஆண்டில் இந்தியாவில் பயணம் செய்த மேலை நாட்டு யாத்திரிகர் அல்பர்னியும் குறிப்பிடுகிறார். கிமு 5 பாரதத்தின் ஓலைச்சுவடிகள் இருந்ததாக பல செய்திகள் தெரிவித்தாலும் கிபி 12க்கு பின்பு எழுதப்பட்டதாகவே நாம் கருத வேண்டும். அதையுமே நமக்கு சரியான சான்றுகள் கிடைக்க மாட்டேங்குது. சில நூலகங்களில் உள்ள சுவடிகள் கிபி 12க்கு முன்பு எழுதப்பட்டதாக கூறினாலும் ஆண்டை பற்றிய குறிப்புகளை கொண்ட முதல் மற்றும் முடிவு ஓலைகள் சிதிலமடைந்துள்ளதால் இவற்றின் காலத்தை நம்ம உறுதியாக சொல்ல முடியாத நிலையில் உள்ளோம். அடுத்தது பனை ஓலை. நாம பார்க்கக்கூடிய நம்ம நாட்டில் பயன்படுத்தக்கூடிய பனை ஓலைகள். இப்ப பனை ஓலைகளை நம்ம பார்த்தோம்னா 4 வகையா சொல்லலாம். 1 சீதாள பனை, 2வது நாட்டுப்பனை, 3வது லோந்தர் பனை, 4வது தளிர் பனை. இப்ப சீதாள பனை என்பது நீர்வளம் உள்ள பகுதியில் மட்டும்தான் இது வளரக்கூடியது. அதாவது நம்ம தமிழ்நாடு, கேரளா போன்ற கடலோர பகுதிகளிலும் எங்கெல்லாம் நீரோட்டம் அதிகமாக இருக்கிறதோ அந்த பகுதிகளிலும் வளரக்கூடியது. இதுல என்ன எழுதியிருக்காங்கன்னா காப்பியங்கள், இலக்கியங்கள் அதிகமா எழுதியிருக்காங்க. இதனோட நீளம் அகலத்தை நம்ம பார்த்தோம்னா
இதோட உயரம் வந்து 50ல இருந்து 60 அடி உயரம் உடையது. 3லிருந்து 4 அடி நீளம் கொண்டது. 80ல இருந்து 10 சென்டிமீட்டர் அகலம் கொண்டது. நாட்டு பனையை விட மெல்லியதா இருக்கும். எழுத்துக்கள் வந்து தெளிவாக இருப்பதில்லை. முதிர்ந்து பூ வந்தவுடன் இந்த பனை மரம் என்ன பண்ணுது, அழிஞ்சு போயிடுது. அது அழிய ஆரம்பிச்சிருது. இது வந்து 70 வருடம் வாழக்கூடியது. என்ன சீதள பனை. அடுத்தது வந்து நம்ம வந்து நாட்டு பனை பார்க்கலாம். தென்னிந்தியாவில் அதிகம் கிடைக்கக்கூடியது வந்து நம்ம வந்து நாட்டு பனை தான். இது நீர் வளமான பகுதியிலும் வளரும், நீர் இல்லாத பகுதியிலும் வளரும், மேட்டுப்பானை எல்லா வகை அனைத்து நிலங்களிலும் வளரக்கூடியது. ஆனால் நீர் இருக்கும் பகுதியில் வந்து அந்த ஓலைகள் வந்து மிகவும் செழிப்பாக இருக்கும். நீர் இல்லாத பகுதியில் அது வந்து கொஞ்சம் ஓலையோட அமைப்பு கொஞ்சம் கட்டத்தன்மையுடையதா இருக்குது. இது 4ல இருந்து 6 சென்டிமீட்டர் அகலம் உடையது. 2 அடி முதல் 3 அடி நீளம் உடையது. ஓலைகள் தடிமனாக இருக்கும். நன்கு வளைந்து கொடுக்கும் தன்மையுடையதாக அந்த நாட்டு பனைகள் இருந்திருக்கன. அடுத்து நம்ம பார்த்தோம்னா லோந்தர் பனை. இது வந்து அதிகமான லோந்தர் பனை வந்து நீள அகலம் கொண்டது. நாட்டுப்பனை போன்று ஓலைகள் தடினமாக இருக்கும். எழுத்தாணி மற்றும் தூரிகை மை கொண்டு அரக்கு பூசி இதை எழுதியிருக்காங்க. லண்டன் இந்திய அலுவலக நூலகம், லண்டன் விக்டோரியா ஆல்பர்ட் அருங்காட்சியகம், புதுடில்லி தேசிய அருங்காட்சியகம், ஹைதராபாத் சாலர்சங் அருங்காட்சியகம், சென்னை அரசு அருங்காட்சியகத்துல வந்து இந்த லோந்தர் பனை வந்து நம்ம காண முடியுது. அதை எழுதியிருக்கிறதுக்கான சான்றுகள்லாம் அதுல இருக்கு. இந்த சுவடிகளின் ஓரப்பகுதியில் சிவப்பு வண்ணமும் தங்க இழையும் ஒட்டி அழகுபடுத்தியுள்ளனர். இது ஏன் அப்படி பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஓலையில் நுண் துளைகள் அடைக்கப்பட்டு அதுல உள்ள ஈரப்பதம் வந்து உறிஞ்சாமல் அது பாதுகாக்கப்படுவதற்காக இது மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுல ஒரு சில வந்து பிருந்தாவன ஆராய்ச்சி நிறுவனத்திலும், சென்னை அரசினர் கீர்த்திசை சுவடிகள் நூலகத்திலும், சென்னை அடையாறு நூலகத்திலும், சரஸ்வதி நூலகம் மற்றும் தமிழ் பல்கலைக்கழக ஓலைச்சுவடி நூலகத்திலும் இது போன்ற சில சுவடிகள் பாதுகாத்து வருகின்றன. அடுத்தது தளிர் பனை. 30 அடி வரை உயரமடை வளரக்கூடியது. நாட்டு பனை போன்றது. குறைவான ஓலைகள் உடையது. நீளம் வந்து கம்மியா தான் இருக்கு. இதை வந்து குட்டை பனை அப்படின்னு சொல்றாங்க. நாட்டுப்பனைக்கும் தாலிப்பனைக்கும் தாலிப்பனைக்கும் ஒரு வேறுபாடுன்னு காண முடியாது அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. இப்ப அடுத்தது வந்து பனை ஓலை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பேசுறது காதுல விழுதுங்களா? 6 மாதம் முதிர்ந்த காதுல விழுதுங்களா? கேக்குதுங்கம்மா, நீங்க தொடரலாம். சரி, பனை ஓலை எப்படி தயாரிக்கிறாங்க நம்ம பார்க்கலாம். 6 மாதம் முதிர்ந்த ஓலை, அதாவது ஒரு ஓலை வந்து ரொம்ப வருஷ கணக்குல முதிர்ந்திருந்தாலும் அதை வந்து எழுத முடியாது. 6 மாதத்துக்கு உட்பட்டு அது வளர்ந்த ஓலை வந்து அதுதான் வளர்ந்து கொடுக்கும் தன்மை உடையதா இருக்குது. இவை வந்து எழுதுவதற்கு வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஓலைகளை என்ன பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் வெட்டி நிழலில் உலர்த்தி தலை ஓலைகளின் குறுகிய அடி நுனிகளையும் ஓலை நரம்புகளையும் நீக்கியிருக்காங்க. அடுத்தது வந்து அவற்றை வந்து ஒரே அளவாக வெட்டப்படுகின்றன. ஓலைகள் வழவழப்பாக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கல்லை கொண்டு வழவழப்பாக்கியிருக்காங்க, தேய்ப்புகள் கொண்டு. இது ஏன் அப்படின்னா அந்த பச்சையம் வந்து சீராக இருக்கணும். ஒரு இடத்துல ஓலையில வந்து ஒரே மாதிரி இல்லை, அது வந்து நல்லா வழவழப்பா எழுதணுங்கிறதுக்காக தேய்ப்புக்கல்லை கொண்டு அதை வந்து நல்லா வந்து சமன்படுத்தியிருக்காங்க. தேய்க்கப்பட்ட ஓலைகளை இரு பலகைகளுக்கு இடையில் தேவையான அளவு வைத்து, அதாவது எவ்வளவு ஓலைகள் நமக்கு தேவையோ அதை எல்லாத்தையுமே வந்து 2 பலகைகளுக்கு இடையில வச்சு ஓலைகளை இருபுறமும் வளைவாக இருக்குமாறு வெட்டப்படுகிறது. இதற்கு ஓலை நறுக்குதல் என்று பேர். இடையில் வைத்து தேவையான அளவு வைத்து அதை வந்து அப்படியே வந்து ரிசர்வேஷன் பண்ணிடுறாங்க. அது அப்படியே இருக்குது. அதை நம்ம எடுத்து பார்க்கும்போது வளையும் தன்மையுடையதா இருக்கு. இவ்வாறு இருக்கிறதுல வந்து மேல அதிகமான பகுதி எல்லாமே பிசுறு இல்லாம இதை வந்து வெட்டி சமநிலையை பதப்படுத்துறாங்க. இலக்கியம் மற்றும் இதர நூல்கள் எழுத ஒரே அளவாக நறுக்கி அதனோட நரம்புகள் நீக்கப்பட்டு அதுக்கப்புறம் எழுதுறாங்க. நரம்பு நீக்காத ஓலைகள் ஆவணச்சுவடிகள் அல்லது ஆவண ஓலைகள் அப்படின்றோம். சில இதுல வந்து நரம்புகள் நீக்கப்பட்டிருக்கு. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துல சரஸ்வதி நூலகத்துல நிறைய வந்து கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து கலெக்ட் பண்ண நிறைய அதிகமான சுவடிகள். இது எல்லாமே வந்து நரம்புகள் நீக்கப்பட்ட சுவடிகளும் இருக்கு, நரம்புகள் நீக்கப்படாத
செங்கோட்டை மாவட்ட ஓலை ஆவணத்துல நரம்புகள் நீக்கப்படாமலே இருக்கு. இது எல்லாமே வந்து வெட்டி வந்து அது வந்து பதப்படுத்தியிருப்பாங்களா எனக்கு தெரியல. ஆனா வந்து எல்லாமே வந்து முழு ஓலைகளை எடுத்து அதோட நரம்பு நீக்கப்பட்டு நுனியிலிருந்து அடிவரை வந்து எழுதியிருக்காங்க. அந்த சுவடிகள்லாம் இப்ப இந்த இலக்கிய சுவடிகளை பார்க்கும் போனா ஒரு சுவடியோட அடிப்பக்கம் வெட்டலைன்னா அது வந்து உடஞ்சிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஆய்வு செய்தி குறிப்பிடுது. ஆனா அந்த மாதிரி சுவடிகள்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரலையும் எழுதியிருக்காங்க. அதுல வந்து எதுவுமே நம்ம பராமரிக்கப்படாம இருந்தா அந்த நுனிப்பகுதி உடையதை ஒழிய மற்றபடி உடையல. இதற்கான சான்று வந்து நம்ம துறையிலேயே அந்த ஓலைச்சுவடி துறையிலேயே இருக்கு. அது வந்து பாதுகாக்கப்பட்டு நிறைய மாணவர்கள் ஆய்வு செய்து வர்றாங்க. அதுல நான் அதுல வந்து முனைவர் பட்டம் பெற்றிருக்கேன். அதுல ஸ்பெஷலிஸ்ட்னு கூட சொல்லலாம். அது மாதிரியான நரம்பு நீக்காத ஓலைகளும் அது இருக்கு, நரம்பு நீக்கப்பட்ட ஓலைகளும் இருக்கு, கட் பண்ணாத ஓலைகளும் இருக்கு. இலக்கியங்கள் அது மருத்துவங்கள், ஜோதிடங்கள், இது மாதிரியான சித்த மருத்துவங்கள், ஜோதிடங்கள், இது போன்ற இலக்கிய துறைகள், சிற்றிலக்கியங்கள் தொடர்பான சுவடிகள்லாம் வெட்டப்பட்டு எழுதப்பட்டிருக்கு. மற்றது எல்லாமே வந்து நீலவாக்கில தான் ஆவணச்சுவடிகள், அதாவது மக்களுடைய வாழ்க்கை நிலையை குறிப்பிடும். இப்ப நம்ம போர் அப்படின்னு போர் செஞ்சாங்க, அந்த நாட்டு இப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து வரலாற்று நூல்கள்ல போரை பற்றியும் மக்களை பற்றி செய்திகளும் குறைவாதான் நமக்கு கிடைக்குது. ஆனா ஆவணச்சுவடிகள்ல மக்களுடைய சமூக நிலை எப்படி இருந்துச்சு, மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அதுவும் நம்ம தமிழகத்தை பொறுத்தவரை மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற செய்தியை வந்து ஆவணச்சுவடிகள் கிடையாது சொல்லுது. இந்த ஆவணச்சுவடிகள் எல்லாமே வந்து தனிப்பட்டவர்களிடம் பெறப்படவில்லை. எல்லாருமே வந்து மாவட்ட ஆட்சியரின் அலுவலகத்தில் இருந்துதான் பல மாவட்டங்களில் இருந்து நமக்கு பெறப்பட்டுள்ளன. அதில் பல அரிய செய்திகள் காணப்படுகின்றன. அதே மாதிரி ஓலையில் துளையிடல், நரம்பு நீக்காத ஓலைகள் வந்து ஆவண ஓலைகள் அப்படின்னு சொல்றாங்க. சில இதுல வந்து நரம்புகள் நீக்கப்பட்டும் எழுதியிருக்கு, சில இதுல வந்து நரம்புகள் நீக்கி இல்லாமலும் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி ஓலையில் துளையிடல், ஒரே அளவாக வெட்டப்பட்ட ஓலைகளை ஒன்றாக கட்டி வைத்து ஓலைகள் குறைவாக இருந்தால் ஓலையின் மத்தியிலோ அல்லது இடது ஓரத்திலோ துளையிடப்படுகிறது. நிறைய நீங்க ஓலைச்சுவடிகள் பார்த்திருப்பீங்கன்னா, இப்ப நான் வந்து சொன்னேன் இல்லையா ஆவணச்சுவடி, இதுல வந்து ஒரு கட்டுல வந்து 1000 ஓலைகள் இருக்கும். அதுல வந்து அவங்க ஒரே பக்கம் தான், அந்த முனையில மட்டும்தான் தொலை போட்டு அதுலதான் வந்து எடுத்திருப்பாங்க, இல்ல நடுப்புற தொலை போட்டு வச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையும் அழகா சுருணையா வந்து சுத்தி வச்சிடலாம். ஆனா இதுல எப்படின்னா சின்ன சின்னதா வெட்டப்பட்டதுல வந்து நிறைய இருந்துச்சுன்னா 2 பக்கமும் துளையிட்டு இருக்காங்க. கம்மியா இருந்துச்சுன்னா ஒரு பக்கம் மட்டும் துளையிட்டு அதை கட்டி வச்சிருக்காங்க. ஓலையின் நீளம் மற்றும் எண்ணிக்கை அதிகமாக இந்த ஓலைகளை கட்டி வைக்க 2 துளைகள் இடப்பட்டுள்ளது. இது மாதிரிதான் ஓலைகளை வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஓலைகளை வந்து நறுக்கப்பட்டு அவற்றை வந்து ஆவியில் வந்து வேக வைத்திருக்காங்க. இப்ப ஆவண ஓலைகள் எல்லாம் எந்த ஆவியில வேக வச்சாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீல வாக்குல இருக்கிறது வந்து மண்ணில் புதைக்க வைத்து அது வந்து பதப்படுத்தப்பட்டு அது மாதிரிதான் எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி இலக்கியம் சார்ந்த ஓலைகள், மருத்துவ, மாந்திரிகம், ஜோதிடம், இது மாதிரியான சிற்றிலக்கியங்கள் தொடர்பான ஓலைச்சுவடிகள் எல்லாமே மண்ணில் வந்து புதைத்து வச்சிருக்காங்க, ஆவியில விட்டு வச்சிருக்காங்க. அதே மாதிரி பால்ல வேக வச்சிருக்காங்க. இது மாதிரியான பதப்படுத்தப்பட்டு அவைகள் வந்து எழுதியிருக்காங்க. எழுதும்போது அது அந்த எழுத்துக்கள் வந்து எப்படி எழுதுறதுக்கு தன்மையுடையதா இருக்கா அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட்ல வந்து பிள்ளையார் சொல்லி மாதிரி போட்டுதான் வந்து பார்த்திருக்காங்க. இதுதான் நம்ம வந்து அது அதாவது ஓலையின் தன்மை எப்படி இருக்கு, அது எழுதுறதுக்கு ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு பாக்குறதுக்காக அந்த பிள்ளையார் சொல்லி போட்டிருக்காங்க. பிள்ளையார் சொல்லி மாதிரி ஒரு இழுப்பு எடுத்திருக்காங்க. அது இந்த காலகட்டத்துல வந்து பிள்ளையார் சொல்லி அப்படின்ற ஒரு மரபுக்கு வந்து போச்சு. இது மாதிரிதான் வந்து ஓலை வந்து துவக்கத்தில் வந்து தயாரிச்சிருக்காங்க. அதன் எழுத்தை பற்றி நாம் வந்து அடுத்த அமர்வில் பார்க்கலாம் என்று பார்க்கலாம். தற்போது பார்க்க வேண்டுமானாலும் பார்க்கலாம் நம்ம. அதே மாதிரி இதுல உள்ளது எழுதியிருக்காங்க. இப்ப வந்து மற்ற சுவடிகள் எல்லாம் எப்படி எழுதியிருக்காங்கன்னா நிரலணி பத்தியா ஆவணச்சுவடிகள்ல வந்து நம்ம நூல்கள் எப்படி எழுதிருக்காங்களோ அது மாதிரி பத்தியா எழுதியிருக்காங்க. ஆனா இலக்கியங்கள், மருத்துவங்கள், ஜோதிடங்கள் இதுல வந்து அதிகமா வந்து ஒரே சீரா, அதாவது ஃபர்ஸ்ட்ல எழுதிட்டு போயிட்டு லாஸ்ட் வரலையும் முடிச்சிருக்காங்க. வந்து எழுதுனதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா துவங்கப்பட்ட ஆண்டுகள், மாதங்கள் இதெல்லாம் வந்து சில இதுல வந்து நமக்கு கிடைக்குது. ஆனா ஆவணச்சுவடிகளை பொறுத்தவரையிலும் எந்த வருஷம் எழுதியிருக்காங்க, இப்ப வந்து 18ஆம் நூற்றாண்டா, 19ஆம் நூற்றாண்டா, 17ஆம் நூற்றாண்டா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த வருஷங்கள் போடப்பட்டு எழுதப்பட்டிருக்கு. இலக்கியங்கள்ல வந்து நம்ம அது மாதிரி பார்க்க முடியதில்லை. மற்ற பக்தி பாடல்கள் எதுல இருந்தாலுமே சரி ஒரு சிலவற்றில் மட்டும்தான் நம்ம வந்து அந்த எழுத்துக்களை வச்சியும் மற்றபடி இது எந்த காலத்தில் எழுதப்பட்டது அப்படிங்கிறது வச்சுதான் சுவடிகளை நம்ம பார்க்கும்போது அது வந்து 12ஆம் நூற்றாண்டு என்று சொன்னாலுமே அது வந்து ஒரு 500 ஆண்டுகளுக்கு தான் வாழக்கூடிய தன்மையுடையது. ஆனால் வந்து ஆவணச்சுவடின்னு சொல்றத அந்த சுவடிகள் எல்லாம் இப்பொழுது நான் துறை தலைவராக வந்த பிறகுதான் ஒரு 1.5 வருட காலமாக தான் அவற்றை வந்து எண்ணெய் வந்து போடப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டு பதப்படுத்தப்படுது. மற்றபடி அந்த சுவடிகள் வந்து எப்ப எழுதப்பட்டதோ அதுல இருந்து அது கட்டி வைக்கப்பட்டு அது வந்து பராமரிப்பு இல்லாம தான் இருந்துச்சு. ஆனா வந்து அதுல எதுவுமே எந்த டேமேஜுமே ஆகல. இப்ப எண்ணெய் போட்டோம்னா அதெல்லாம் நல்லா கிளியரா தெரியுது. மாணவர்களுக்கு வந்து ஆய்வுகள் மேற்கொள்றாங்க.
ஆனால் இப்ப நம்ம இலக்கியங்கள், மருத்துவங்கள் இது மாதிரியான சுவடிகளை வந்து நாம் மீண்டும் மீண்டும் வந்து ஆயில் போட்டு எல்லாம் பண்ணிட்டே இருக்கும்போது அதுல வந்து நிறைய பூச்சிகளோட தாக்கம் இருக்கு. ஆனா இந்த எண்ணெயே போடாம இருந்த சுவடியில் வந்து பூச்சிகளோட தாக்கம் அதிகம் இல்லை. அதை வந்து இன்னும் நம்ம நிறைய பராமரிச்சோம்னா, ஏன்னா அதுக்கு வந்து ஆண்டுகள் மாதங்கள் போடப்பட்டிருக்கு, இன்னாரால் எழுதப்பட்டுள்ளது, எல்லாமே வந்து கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ். நம்ம மக்கள் எவ்வளவு வாழ்ந்தாங்க, எவ்வளவு நிலங்கள் இருந்துச்சு, அதுல வந்து எவ்வளவு வந்து பயிர் செஞ்சாங்க, எவ்வளவுக்கு கல்வி அறிவு இருந்துச்சு, எவ்வளவு கல்வி அறிவு பெறாத இருந்தாங்க, எவ்வளவு அடிமைகளா வாழ்ந்தாங்க, இது மாதிரியான நமக்கு வந்து இப்ப நம்பகத்தன்மையான செய்திகளுடைய செய்திகள்லாம் கிடைக்குது. ஏன்னா வந்து அடிமைகள் என்பவர்கள் ஒரு சாரர்கள் தான் வாழ்ந்தார்கள் அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஆனா இதை பார்க்கும்போதுதான் வந்து உயர்நிலையில இருந்தவர்கள் கூட அடிமையாக வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களால் வந்து ஆங்கிலேயர்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்திருக்கிறார்கள், மராட்டியர்கள் கட்டுப்பட்டு வாழ்ந்திருக்கிறார்கள். இது போன்ற செய்திகள் எல்லாம் வந்து இந்த ஆவணச்சுவடிகள் காட்டுகின்றன. மேலும் ஏதாவது ஐயங்கள் இருந்தால் என்னிடம் கேள்விகள் கேட்கலாம். நன்றிங்கம்மா. பங்கேற்பாளர்கள் ஏதேனும் கேள்விகள் இருப்பின் அம்மாவிடம் கேட்டு தெளிவு பெறலாம். கேட்கலாம், பயம் இல்லாம கேளுங்க. நான் உங்களுக்கு நடத்துறதை விட நீங்க கேட்கும் போது கொடுக்குற தெளிவு தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதனால வந்து கொஸ்டின் கேளுங்க. இது வந்து துவக்க நிலை தான். இதுல நிறைய செய்திகள் இருக்கு. அதாவது நம்ம சங்க இலக்கியங்கள் எழுதப்பட்டது எல்லாமே ஓலைச்சுவடிகள்ல இருந்து தான். அது இல்லைன்னா நமக்கு வந்து சங்க இலக்கியங்களே இல்லை, மருத்துவங்களே இல்லை. இப்ப நம்ம எவ்வளவோ சித்த மருத்துவங்கள் வந்து வந்துட்டு இருக்கு. அது எல்லாமே வந்து சுவடிகளில் காணப்படும். நிறைய மருத்துவ குறிப்புகள் இருக்குது. நம்ம யூடியூப்ல நம்ம பாக்குறோம். அதுல பல இது வந்து சுவடிகள்ல இருந்து தான் சொல்றாங்க. அதான் நிறைய செய்திகள் இருக்கு. ஏதாவது உங்களுக்கு வந்து தேவைப்படின்னு கேட்கலாம். அம்மா வணக்கம்மா. வணக்கம்மா. மதுரையில இருந்து ஜூலி பேசுறேம்மா. வணக்கம்மா, இப்ப சொல்லுங்க. நம்ம புத்தகங்கள்ல இப்ப பக்கங்கள் கிழிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா நம்ம கரெக்டா அந்த பக்கங்கள்ல வந்து அடிப்பகுதியில நமக்கு வந்து பக்க எண் இருக்கும். அதை வச்சு நம்ம வந்து என்ன செஞ்சிடலாம், செலோடை போட்டு ஒட்டிடுறோம். இப்ப அதே மாதிரி இப்ப ஓலை சுவடியில ஒரு பாதி கிழிஞ்சிடுத்துனா அது இத மாதிரி இப்போ ஒரு 4-5 பக்கங்கள் கொஞ்சம் விட்டு விட்டு கிழிஞ்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது எந்த பக்கங்களுக்கானது அப்படின்றத எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுங்கம்மா? இப்ப நம்ம இலக்கிய சுவடிகள், மருத்துவம்னா அது தொடர்பான சுவடிகள் நிறைய வெவ்வேறு நிறுவனங்கள்ல இருக்கும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். மற்றபடி நம்ம நூல்கள்ல உள்ள மாதிரி எல்லாத்துக்குமே பக்க எண் போட்டிருப்பாங்க சுவடிகள்ல. பக்க எண் போடாம எதுவுமே எழுதவே மாட்டாங்க. பக்க எண்கள் எல்லாத்துலயும் இருக்கும். நான் சொல்றது இப்ப ஆவணச்சுவடி தான் மூல ஓலை ஆவணங்கள். மற்ற எல்லாமே படியெடுக்கப்பட்டதுதான். மூலங்கள்ங்கிறது நிறைய நமக்கு கிடைக்கிறது இல்லை. இது மாதிரியான பல சுவடிகள் பல சுவடி நிறுவனங்கள்ல இருக்கும். நம்ம அது வந்து ஒப்பாய்வு பண்ணும்போது அதுல உள்ள செய்திகள் வந்து நமக்கு கட்டாயமா கிடைக்கும். ஒரு ஆய்வுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நம்ம ஒரு சுவடியை மட்டும் பண்ண முடியாது. அது தொடர்பான பல சுவடிகளை வந்து நம்ம எடுத்துதான் வந்து ஒப்பாய்வு பண்ண முடியும். அப்ப நமக்கு இது மாதிரி கிழிஞ்ச ஒரு பக்கம் இல்லைன்னா நம்ம இது மாதிரி வேற இந்த நிறுவனங்கள்ல இந்த சுவடிகள் தலைப்புல சுவடிகள் இருந்துச்சுனாலோ இல்ல அதை ஸ்கேன் வச்சிருந்தாங்களோ அதை நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த பக்கத்துல இல்லாத செய்தியை நம்ம அது வந்து நமக்கு கிடைக்கும். சரி, நன்றிங்கம்மா, நன்றி. அடுத்து நீங்க பாடம் நான் பேசுறதை கேட்கறத விட கேள்விகளாக நம்ம தொடுக்கும் போதுதான் நமக்கு நிறைய வந்து தெளிவு கிடைக்கும். அதனாலதான் நான் உங்கள்கிட்ட நான் முன்னாடியே முடிச்சுட்டு நீங்க தொடர்பா என்ன கேட்டாலும் நான் சொல்லுவேன் எனக்கு தெரிந்த வரையில. வணக்கம். வணக்கம். இந்த ஓலைச்சுவடிகள்ல ஆண்டுகள் குறிப்பிடும் பொழுது மன்னர்கள் ஆண்ட எந்த வருடம் வந்து அவங்க வந்து அரியணைக்கு ஏறினாங்களோ அதுல இருந்து 17ஆம் ஆண்டு 18ஆம் ஆண்டு அப்படிதான் குறிச்சிருந்தாங்களா இல்ல ஆண்டு 1600 1300 குறிச்சிருந்தாங்களா? இல்ல, அது நம்ம மன்னர்கள் காலத்தை பற்றிய சுவடிகள் வந்து நமக்கு அதிகமா இல்லை. மன்னர்கள் காலத்தை பற்றிய சுவடிகள் நமக்கு இல்லை. ஆனா வந்து இப்ப இந்த மராட்டிய மன்னர்கள் ஆழ்ந்தாங்களா அதை பத்தியான நான் வந்து அந்த துறையில் காகித அரிய எழுத்துச்சூடு துறையில நான் வந்து 3 வருஷமா நான் துறைத்தலைவராக இருந்திருக்கேன். ஆவணச்சுவடிகள் பண்ணினதுனால அதுல உள்ள சுவடிகளை எல்லாம் எனக்கு படிக்கும் நூலாக்கம் செய்வதற்கும் ஒரு எளிமையான வாய்ப்பு. அதுல எல்லாத்துலயுமே வந்து ஆண்டு வருடங்கள் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி இப்போ ஓலை ஆவணங்களை நம்ம பார்த்தோம்னா ஆங்கிலேயர்கள் காலத்தில் எழுதப்பட்டது. அது எல்லாத்துலயுமே வந்து வருஷங்கள், தமிழ் வருடம் ஆங்கில வருடம் எல்லாமே போட்டுதான் எழுதியிருப்பாங்க. இலக்கிய சுவடிகள் தான் நமக்கு அது மாதிரி கிடைக்கிறது கொஞ்சம் அரிது. அது நான் சில இதுல இருக்கும், இன்னார் எழுதினது இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வருஷங்கள் போட்டுதான் எழுதியிருப்பாங்க. ஒரு சில இதுல தான் இருக்காது. ஆனா தெளிவான அதுல வந்து வருடங்கள் இருக்குமான்னு சொல்ல முடியாது இலக்கியங்கள்ல. ஆனா இது மாதிரி ஆவணங்கள்ல வந்து தெளிவான வந்து கரெக்டா அந்த வருஷங்கள் போட்டுதான் எழுதுவாங்க. அடுத்து
கேள்விகள் எதுவும் இல்லைங்களா? இப்ப நான் சொன்னதுலயே நீங்க ஏதாவது கேள்வி கேட்கலாம், கேளுங்க. ஆமா வணக்கங்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்க. அம்மா, இந்தியாவிலே மிக பழமையான ஓலைச்சுவடியா எதுங்கம்மா பேசப்படுது? அது எந்த நூலகத்துலங்கம்மா இருக்குது? இந்தியாவிலே பழமையான என்ன சுவடி கேக்குறீங்க? அது நம்ம ஓலைகளை தான் சொல்றீங்களா? பனை ஓலையை சொல்றீங்களாமா, இல்ல வேற என்னங்கம்மா ஏதாவது? புரியல. பனை ஓலையை கேக்குறீங்களா, இல்ல வந்து வேற ஓலைச்சுவடிங்க. ஓலைச்சுவடியை தான் கேக்குறீங்களா? ஆமாங்கம்மா. அது எந்த அருங்காட்சியகத்துல இருக்குங்கம்மா? இப்ப நமக்கு வந்து கிபி தென் பாரதத்துக்கு வந்து கிபி, அதாவது நம்ம தமிழ்நாட்டுல கிபி 629 இருந்து 645 ஆண்டில் வந்து சீன யாத்திரிகர் வந்து சீன யாத்திரிகரும் 1030 ஆண்டிற்கு இந்தியாவுக்கு வந்த மேலை நாட்டு யாத்திரிகர் அல்பர்னி வந்து இது வந்து இங்க வந்து நம்ம வந்து தென் பாரதத்துல சுவடிகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது கட்டாயமா அது இருந்ததுனாலதான், ஏதோ ஒரு குறிப்பினாலதான் அவங்க சொல்லுவாங்க. ஆனா இதுல வந்து என்ன தெரியுது நமக்கு, கிபி 1ஆம் நூற்றாண்டில் வந்து கிடைத்த ஓலைச்சுவடி வந்து அதாவது எப்படின்னா தங்கத்துல எழுதியிருக்காங்க. ஓலைச்சுவடி அமைப்பிலேயே தான் எழுதியிருக்காங்க. அப்ப அதுக்கு முன்னாடி அது இருந்திருக்கும், நம்மளால அறிய முடியுது. அம்மா, இன்னொரு கேள்விங்கம்மா. சொல்லுங்க, சொல்லுங்க. இந்த ஓலைச்சுவடிகளை பாதுகாக்கிறதுக்கு வந்து இப்போ வந்து இந்த லெமன் கிராஸ் ஆயில் அப்படின்னு ஒண்ணு பயன்படுத்துறோம். ஆமா, இதுக்கு ஆமா. முன்னாடி நம்முடைய முன்னோர்கள் வந்து என்னங்கம்மா பயன்படுத்தி இருப்பாங்க? எண்ணெய்கள் எல்லாம், அதாவது இந்த வேப்பெண்ணெயில வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய் இதெல்லாம் வந்து சேர்த்து காய்ச்சி அது மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க. முன்னோர்கள் அதான் பயன்படுத்துறோம். எங்க துறையில அப்படிதான் பண்ணுவாங்க. வேப்பெண்ணெய், அதுல சில பொருட்கள், வாழைப்பழம் இதெல்லாம் போட்டு கலந்து அதை காய்ச்சுவாங்க. ஆனா அதையெல்லாம் விட அது பிசு பிசுப்பு தன்மையுடையது. அதுல கொஞ்சம் வந்து எண்ணெய், அது மண்ணெண்ணெய் கலந்துக்குவாங்க. அதெல்லாம் ஒரு ராங் மெத்தட் தான். ஆனா இது இப்போதைக்கு நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து சிட்ரோன் ஆயில், லெமன் கிராஸ் ஆயில், இதை நம்ம வந்து பயன்படுத்தலாம். நீங்க கேட்டீங்க இல்லையா, கிபி 6ஆம் நூற்றாண்டை சார்ந்த சுவடி ஜப்பானில் கிடைச்சிருக்கு. கிபி 569 எழுதப்பட்ட சுவடி நேபாள தர்பாரிலும், கிபி 858 எழுதப்பட்ட சுவடி வந்து கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலும் இருக்குமா, ஓலைச்சுவடிகள். அதாவது கிபி 6ஆம் நூற்றாண்டை சார்ந்த சுவடி ஜப்பான்ல இருக்கு. கிபி 569 எழுதப்பட்ட சுவடி நேபாள தர்பாரில் இருக்குது. கிபி 858 எழுதப்பட்ட சுவடி கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துல இருந்து பாதுகாத்துட்டு இன்னமும் இருந்து பாதுகாக்கப்படுது. இதை பற்றி ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க நம்ம துறையில. இததான் கேட்டேன். கிபி 640, கிபி 600 அந்த 600ன்ற எண்ணே எழுதியிருக்காங்களா? கிபின்னு எழுதியிருந்தாங்களா? ஆமா, அதாவது அந்த காலகட்டத்தில் கிடைச்சது அப்படிங்கறத குறிப்பை வச்சு பிஹெச்டி பண்ணியிருக்காங்க நம்ம துறையில. அதுல இருந்துதான் நான் இதுல சான்று எடுத்தேன். கிபி 500 அந்த ஆய்வேட்டுல கிபி 569 எழுதப்பட்ட சுவடி நேபாள தர்பாரில் நேரடியாகவும் பார்வை செஞ்சிருக்காங்க. அதுல இருந்து குறிப்புகளை எடுத்து தன்னுடைய ஆய்வுல உட்படுத்தியிருக்காங்க. இது அதுல வந்து உண்மையான ஆனா அந்த கிபின்ற வார்த்தை இருக்குமா, அந்த சொல் இருக்குமா? கிறிஸ்து பிறப்பதற்கு பின் அப்படின்ற வார்த்தை அது மாதிரி இருக்கா அதுல? இல்ல, அது எதை வச்சு கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. ஆனா இது நம்பகத்தன்மை வாய்ந்தது. அப்படியா? ஆமா, இப்ப திருக்குறள் வந்து 2000 வருடத்திற்கு முன்பே எழுதப்பட்டதுன்றதுக்கு வந்து அதுக்கு என்ன விதமான தமிழ் இலக்கிய வரலாறுபடி என்ன ஒரு ஆதாரம் வச்சிருக்காங்க? சுவடிகள், அதாவது அந்த மாதிரி காலத்துல எழுதப்பட்டதுங்கிற சான்று நமக்கு இல்லை. ஆனா வழி வழியா வந்த சுவடிகள் நம்ம கிட்ட இருக்க வழிய நமக்கு மூல ஓலைகளை நம்ம பார்த்தாதான் அது அந்த காலத்துல எழுதப்பட்டதுங்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். மூலங்கள் நம்ம கிட்ட கிடைக்கல. இப்ப நம்ம தமிழ் பல்கலைக்கழகத்துல யுனெஸ்கோல, அதாவது திருக்குறளை உலகளாவிய கொண்டு போறதுக்காக இப்போ வந்து நடைமுறை நடந்துட்டு இருக்கு. நான் துறைத்தலைவரை வந்ததுக்கு அப்புறம் சீக்கிரமாவே தமிழக அரசு செயல்படுத்திடுவாங்க. அது மாதிரியான சுவடிகளை நாங்க தேடி பார்க்கும்போது அந்த மாதிரி பழமையான சுவடிகள் அப்படின்னு எதுவும் இல்லை. எல்லாமே வந்து படியெடுக்கப்பட்ட சுவடிகளா தான் இருக்குது. நச்சினார் உரை, இது மாதிரியான உரைகள் எழுதப்பட்ட சுவடிகளா தான் இருக்குது. அது நம்ம துறையிலே இருக்குது. அது மாதிரி
ம். பழங்காலத்தில் எழுதப்பட்ட சுவடி அப்படிங்கறது நான் தான் சொன்னேன் இல்லையா, அது 500 வருஷங்கள் வரைதான் இதுக்கு வந்து ஒரு எப்படி நம்ம பாதுகாத்தாலுமே ம், இருக்கும். அது ம். நம்ம அது நம்ம படி நாட்டோட ஓலைகள் தான் இருக்கு. படி ஓலைகள் எல்லாமே படி ஓலைகளா தான் இருக்கு. அடுத்து ஏதாவது கேள்வி என்ன கேளுங்க. இல்ல இது மாதிரி கேட்கும் போதா நிறைய நம்மளும் தெரிஞ்சுக்கணும்னு உங்களுக்கும் தோணும். ஏதாவது விடுபட்டு இருந்தா இது இன்னமும் நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிறது வந்து இப்ப நம்ம பேசுறவங்களுக்கு வந்து எல்லாருமே வந்து எல்லாமே தெரிஞ்சுட்டு வர்றதில்ல. வாழ்க்கையில எல்லாமே ஒவ்வொரு விஷயத்துல ஒவ்வொருத்தருமே வந்து பிரில்லியண்டா இருப்பாங்க. இன்னும் நாம் தேடுதல் வேண்டும் அப்படிங்கறது வந்து நீங்க கேட்கிற கேள்விகள் எனக்குமே வந்து ஒரு உந்துதலா இருக்கும். அதனால வந்து யாருமே தயக்கப்படாம கேளுங்க. தமிழ் எழுத்துக்கள் வந்து தமிழ் இலக்கிய வரலாறு படிக்கும்பொழுது ஒவ்வொரு ஆண்டு காலத்திலயும் இப்போ முதல்ல வட்ட எழுத்து இருந்திருக்கு, அதுக்கு முன்னாடி வேற விதமான எழுத்துக்கள் இருக்கு. அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்நெட்லயே ஒரு டேபிள் ஒண்ணு கிடைக்குது, இந்த வருஷம் இந்த மாதிரி இருந்திருக்குன்னு. இப்ப கையில கிடைச்சிருக்க ஓலைச்சுவடிலாம், படியெடுத்த ஓலைச்சுவடிலாம் எந்த மாதிரி எழுத்துக்கள் இருக்கு? இப்ப நம்ம எல்லாரும் படிக்க முடியுமா, இல்லைன்னா அதுக்கு தனியா படிக்கணும்? எல்லாருமே படிக்கலாம். நீங்க வந்து இலக்கியம், மருத்துவம், இது சமயங்கள் போன்ற சுவடிகளை வந்து ஒரு 2 நாள் பயிற்சி பெற்றாலே நீங்க வந்து ஒரு வகுப்பு நீங்க ஒரு 2 நாள் வகுப்பு நீங்க அட்டன் பண்ணாலே அழகா எடுத்து நீங்களே பதிப்பிக்கலாம். ஆனா ஆவணச்சுவடிகள் மட்டும் கொஞ்சம் பிராக்டிஸ் வேணும். அதுல வந்து நிறைய நம்ம நாட்டுல யாரெல்லாம் ஆட்சி பண்ணாங்களோ அதுல எல்லா மொழியோட சொற்களும் அதுல கலந்துருக்கும். அதனால அதுக்கு மட்டும் கொஞ்சம் பிராக்டிஸ் வேணும். அதுல குறியீடுகள், கூட்டெழுத்துக்கள்லாம் நிறைய இருக்கும். ஒரு வயல் அப்படின்னு எனக்கு வந்து எனக்கு அதான் உங்களுக்கு ஒரு இது இந்த ஸ்லைடு என்னால போட முடியலையேன்ற ஒரு வருத்தம் தான். அந்த ஒரு வயல்ங்கிறதே வந்து அதை நம்ம வந்து ஒரு வட்டம்னு தான் படிப்போம். அது மாதிரிதான் இருக்கும். அதை படிச்சுட்டு அடுத்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அந்த எழுத்துக்களுக்கு தகுந்த மாதிரி அந்த சொல் எங்க வருதோ, இப்போ வந்து ஒரு எல் என்பதை குறிப்பதற்கு ஒரு குறியீடு இருக்கு. அதே மாதிரி எண் என்பதை குறிப்பிடாங்க. எல் என்ற ஒரு தானியங்கள் வரும்போது அங்க அந்த எள்ளுக்கான குறியீடு வரும். இப்ப 2 என்று 2 படி அப்படிங்குவாங்க. தானியங்கள் ஏதாவது அளந்திருக்காங்கன்னா அங்க 2 படி வரும். இதே ஒரு வருஷத்தை குறிப்பிடுறது, மாதத்தை குறிப்பிடுறதுக்கு, தேதியை குறிப்பிடுறதுக்கு அந்த துவக்கத்திலேயே அதை எழுதியிருப்பாங்க. அதனால நம்ம வந்து எளிதில் புரிஞ்சுக்கலாம். ஆவணச்சுவடி படிப்பது கொஞ்சம் கடினம். மற்றபடி தமிழ்ச்சுவடிகள் எல்லாம் வந்து எளிமையாக படிக்கலாம். எல்லாருமே படிக்கலாம். நிறைய பேர் இது வந்து படிக்க முடியாது அப்படின்னு தான் தயங்கிட்டு ஆய்வு பண்ணாத இருக்காங்க. எல்லாருமே இந்த ஆய்வுக்கு வரலாம். எழுத்துக்கள்லாம் மிகவும் எளிமையா தான் இருக்கும். ஒரு தடவை நீங்க அதை அப்படியே எழுதிட்டு திருப்பி நீங்க படிக்கும்போது உங்களுக்கே புரியும். அம்மா வணக்கங்கம்மா. அம்மா இப்போ 2000 ஆண்டுகள் பழமையானதா ராமாயணம், மகாபாரதம் ஓலைச்சுவடிகள் சொல்லப்படுது இல்லைங்கம்மா, அது இந்தியாவுல எங்கம்மா இருக்கு? நமக்கு கிடைச்சது நான் இப்போ நான் சொன்ன சுவடிகள் வந்து இதுதான் நமக்கு வந்து இது இந்த மாதிரியான சுவடிகள் நம்ம கிட்ட இருந்து நிறைய சுவடிகள் வந்து வெளியில போயிடுச்சு. ஒரு சமயம் அதெல்லாம் நமக்கு இருந்தா நம்ம பார்த்திருக்கலாமே தெரியல. நம்ம நாட்டை தாண்டி வெளியில போயிடுச்சு. வேற மன்னர்கள்லாம் ஆட்சி பண்ணும்போது. ஆனா நம்ம கிட்ட உள்ளது பழமையானது இதுதான். நான் இப்ப சொன்ன காலங்களை சார்ந்ததான். இப்ப நம்ம பார்த்தோம்னா ஒரு 500 வருடம் 800 வருடங்களுக்கு உட்பட்ட எழுதப்பட்ட ஒரு சுவடி கூட நம்ம கிட்ட ஓலைச்சுவடி துறையில இருக்கு. 400 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது. அதான் மிகவும் பழமையானது. ராமாயணம் தொடர்புடையது. மற்றபடிலாம் வந்து அதிக பெண்கள் வந்து நம்ம எண்ணிக்கையை சொல்ல முடியாது. வருடங்களை நம்ம சொல்ல முடியாது. அதுக்கான ஆண்டுகள் எதிலுமே குறிப்பிடப்படவில்லை. படாத ஒன்றை வந்து நம்ம வந்து உறுதிப்படுத்தி சொல்ல முடியாது. ஆனா 2000 வருடத்திற்கு முன்னாடி இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழ் எழுத்துக்கள், தமிழ் ஆய்வுகள் மூலமா சொல்லணும். ஓலைச்சுவடிகள் இருந்தது அப்படிங்கிறத நம்மளால அறுதிட்டு சொல்ல முடியாது. எந்த சுவடியிலுமே அது மாதிரி எண்கள் கொடுக்கப்படவில்லை. நான் இப்ப சொன்ன செய்திகள் எல்லாமே இப்ப நிறைய ஆய்வுகள்ல இருந்து எடுக்கப்பட்டதான். அப்ப ஓலை தான் நம்மகிட்ட இருக்கு. மற்றபடி இது ஆய்வுபூர்வமாக ஆய்வு பண்ணப்பட்டு PhD பண்ணப்பட்டு அது மாதிரி செய்திகள் நூல்களாக வெளிவந்தது. அதுல நம்பகத்தன்மை உடையதை மட்டும்தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இதுல உள்ளது நீங்க நாளைக்கே வந்து என்கிட்ட கேட்டா கூட இதெல்லாம் நான் எடுத்து காட்ட முடியும். நம்பகத்தன்மை இல்லாத எதையுமே வந்து நான் உங்ககிட்ட பதிவு பண்ணல. இது பதிவு பண்ணவும் கூடாது. நம்ம அம்மா வணக்கம். இந்த ஓலைச்சுவடியை எழுதியோர் பற்றிய குறிப்பு ஏதாவது இருக்காமா? எழுதியிருப்பாங்க. எழுதுனவங்க பெரிய குறிப்பு பேர் வந்து கடியில கொடுத்திருப்பாங்க. ஆவணச்சுவடிகள்ல அது மாதிரி இந்த கணக்கு எழுதுனது இவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேரா யாராவது ஒரு பேர் எழுதினவங்க பேர் கட்டாயமா இருக்கும். சில இலக்கிய சுவடிகள் எல்லாம் அது மாதிரி எழுதினவங்க பேர் இருக்காது. சிலதுல இருக்கும், சிலதுல இருக்காது. எழுதப்பட்டவர்களோட பேர் அதுல லாஸ்ட்ல வந்து குறிப்பிட்டு இருப்பாங்க. இந்த குறிப்பா அந்த ஆவணச்சுவடிகள்ல பெண்கள் எழுதியிருக்கிறாங்களா மேம்?
அதான் பெண்கள் இல்ல, பெண்கள் எழுதுறதுக்கான சான்றிதழ் இல்ல. ஆனா சரி. மராட்டிய காகித ஆவணங்கள் அது ஓலைச்சுவடிக்கு முன்பட்டதான் இருந்திருக்கு. அதுல நிறைய பெண்கள் பற்றிய செய்திகள் அதிகமா இருக்கு. சமூக நிலை தொடர்பான செய்திகள் வந்து அதுல நிறைய இருக்குது. ஆனா இதுல வந்து பெண்கள் பற்றிய குறிப்புகள் எதுவும் இல்லை. அதாவது கோயில்கள், கோயில் நிலங்கள், கோயில் சாமிகள் அதை பற்றிய குறிப்புகள் கொடுத்துருவாங்க ஒழிய பெண்களை பற்றியதான குறிப்புகள் வந்து ஆவணச்சுவடிகள்ல அதிகமா இல்லை. நன்றி. நன்றிங்கம்மா. பங்கேற்பாளர்கள் ஏதேனும் கேள்விகள் இருப்பின் அம்மாவிடம் கேட்டு தெளிவு பெறலாம். அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம்மா சொல்லுங்க. வணக்கம்மா சொல்லுங்க. அம்மா 6ஆம் நூற்றாண்டினுடைய ஓலைச்சுவடிகள் வந்து ஜப்பான்ல இருக்கிறதா சொன்னீங்க இல்லைங்கம்மா, அது எப்படிங்கம்மா இவ்வளவு நாள் பாதுகாத்து வச்சிருந்திருக்காங்க? அவங்க எல்லாமேமா இப்ப நம்ம எல்லாம் ஓலைச்சுவடிக்கெல்லாம் பார்க்க வந்தாங்கன்னா எல்லாம் இதுன்னு உள்ள வந்து பாக்குறாங்க. அவங்க எல்லாம் அப்படி இல்லை, யாருமே வெளியில போய் பார்க்கவே, அது போய் அவர் சுவடியை போய் உள்ள பார்க்கவே முடியாது. நம்மளோட மூச்சு காற்றுகள் எதுவும் படாம இருக்கும் போது அது வந்து பாதுகாக்கப்படலாம். நம்ம அங்க நம்மளுடைய சீதோஷ நிலை சரியில்லை, அவங்க அதுக்கான ஃபுல் ஏசி அது மாதிரி பண்ணி அவங்க பண்ணியிருப்பாங்க. இப்ப வந்து நம்ம துறையிலேயே ஆய்வு பண்ண ஒரு ஆய்வாளர் வந்து வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்று வரக்கூடியவர். சோடியை பற்றி வந்து இந்த கன்சர்வேஷன் பத்தி வகுப்புகள் எல்லாம் எடுக்கக்கூடியவர். அவர் அங்க நேராக சென்று அங்க பலரிடம் பேசி அவர்களிடம் இந்த தரவுகளை பெற்றுதான் இதெல்லாம் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அங்கெல்லாம் வந்து இது மாதிரி பாதுகாக்க அவங்க சொல்லிதான் நானுமே ஒரு ட்ரேல ஒரு சிவப்பு துணியில ஒரு சூடியை வச்சு யாராவது அந்த மாணவர்கள்லாம் வந்து அதை கிட்ட எட்டு நின்று பார்க்கதான் சொல்லுவேன், தொட சொல்ல மாட்டேன். நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க, உடனே போனோம்னா சோடியை தொட்டு பார்க்கணும்னு தான் நினைப்பாங்க. நம்ம சோடிகள் வந்து அதிகமா வந்து அழிவுக்கு உள்ளாகுது, இதுவும் ஒரு காரணம். ரெண்டாவது ஃபுல் ஏசி வந்து எங்கேயுமே வந்து கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல, அது ஒரு காரணம். அவங்களாம் வந்து எல்லாமே முறைப்படி வந்து பாதுகாக்கப்பட்டு வச்சிருக்கிறதுனால அங்க கட்டாயமா வந்து இருக்கலாம். அங்க இருக்கிறதுக்கான குறிப்புகள்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஆய்வேட்ல இருந்து தான் எடுத்தாங்க. ஆய்வேடு நூலா வந்துருக்கு, அதுல இருந்து தான் எடுத்தேன். அவங்ககிட்டயே நான் வந்து ஃபோன் பண்ணி கேட்டு வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் அந்த செய்தியை உங்ககிட்ட சொல்லணும். சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. அந்த மாதிரி இந்தியாவுல எங்கேயாவது ஓலைச்சுவடிகள் இருக்குங்களாங்கம்மா பழமையானது? அதான் கிபி 858 எழுதப்பட்ட சூடி வந்து கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துல வச்சு பாதுகாக்கிறாங்க. அதே மாதிரி வந்து 569 எழுதப்பட்ட கிபி 569 எழுதப்பட்ட நேபாள தர்பார்ல இருக்கிறதுக்கான சான்றுகள் இருக்குது. சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. இப்போ கீழ்த்திசை நூலகம் இருக்கு இல்லைங்கம்மா, அதுல மிக பழமையான ஓலைச்சுவடி எதுங்கம்மா? அதே மாதிரி தமிழ் பல்கலைக்கழகத்திலயும் மிக பழமையான ஓலைச்சுவடியா எதுங்கம்மா சொல்லப்படுது? நம்ம வந்து தமிழ் பல்கலை கீர்த்திசை சோடி நூலகத்துல என்ன பழமையான சோடிகள் எது இருக்குன்னு அந்த நிறுவனத்தை சார்ந்தவர்களை கேட்டாதான் தெரியும். இப்ப நம்ம துறையை பொறுத்த மட்டில் வந்து ஒரு மிக பழமையான சோடினா ஆவணச்சுவடி தான் நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா அதுக்குதான் வருஷங்கள், மாதங்கள், ஆங்கில வருடம், ஆங்கில மாதம், யார் எழுதினாங்க, யாரோடைய மேற்பார்வையில் எழுதப்பட்டது அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் வந்து நம்ம கிட்ட இருக்குது. அதனால வந்து காலத்தில் 18, 19ஆம் நூற்றாண்டை சார்ந்த சுவடிகள் அப்படின்னு நான் உறுதியா நான் சொல்லலாம். அதே மாதிரி 17, 18ஆம் நூற்றாண்டை சார்ந்த சுவடிகள்ங்கிறது அரிய கெழுத்துல உள்ள சுவடிகளை நான் சொல்லலாம். ஏன்னா அதுல எல்லாத்தையுமே வருடங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அது நான் முந்தைய துறை தலைவரா நான் இருந்ததுனால அதை பற்றி ஆய்வெல்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். அதனால நான் அதை வந்து ஆழமா என்னால அறுதிட்டு சொல்ல முடியும். மற்றபடி தமிழ் ஓலைச்சுவடிகள் வந்து இலக்கியங்கள், இலக்கணம் சார்ந்த சுவடிகள் வந்து மிகவும் பழமையானது அப்படின்ற மாதிரி எதுவுமே வந்து நம்மளால சொல்ல முடியாதுமா. எனவே வந்து எல்லாமே நம்ம படியெடுக்கப்பட்ட ஓலைச்சுவடிகள் தான். சரிங்க, நன்றிங்க. பங்கேற்பாளர்கள் ஏதேனும் கேள்விகள் இருப்பின் அம்மாவிடம் கேட்டு தெளிவு பெறலாம். இதை நம்ம பார்த்தோம்னா இப்ப நிறைய வந்து சமணர்கள், பௌத்தர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, மிருகங்களின் தோலை வைத்து எழுதப்பட்டதுலதான் அவங்களுடைய சுயசரிதைகள், ஜாதகங்கள் பற்றிலாம் எழுதியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு ஒரு புதுமையான செய்திகள், ஒரு விழிப்புணர்வை தரக்கூடியது. வந்து சைவம்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்போ வந்து எழுதுவதற்கு ஏதாவது ஒன்று கிடைத்தால் போதும் என்ற நிலையில அப்ப பாதுகாத்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து ஒரு சிறப்புக்குரிய செய்திதான். இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஆய்வு கொண்டு பார்க்க வேண்டும்.
நிறைவு பகுதி. பங்கேற்பாளர்கள் ஏதேனும் கேள்விகள் இருப்பின் அம்மாவிடம் கேட்டு தெளிவு பெறலாம். அம்மா சொல்லுங்க. வணக்கங்கம்மா. என் பேர் வணக்கம்மா. யசோதா. கோபி கலையறிவியல் கல்லூரியில உதவி பேராசிரியரா இருக்கேங்கம்மா. வாழ்த்துக்கள்மா. நன்றிங்கம்மா. இப்போ இந்த ஓலைச்சுவடி பற்றிய பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னா, அது நாங்க வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறதுனால இந்த பகுதியில அந்த மாதிரி ஆய்வு செய்ய முடியுமா? இல்ல சென்னை அந்த மாதிரி தூரமா வந்து தான் பண்ண முடியுமாங்க? நீங்க பண்ணலாம். காலேஜ் இப்ப நீங்க ஒர்க் பண்றதுனால நீங்க பார்ட் டைம் கூட பண்ணலாம். அங்க சரி, புலவர் ராசுன்றவர் ஈரோடு பகுதியில அவர் இருந்தவர் தான் எங்க தமிழ் பல்கலைக்கழகத்துல கல்வெட்டுத் துறையில பணிபுரிந்து மிகப்பெரும் பேராசிரியர். அவங்க இப்ப தவறிட்டாங்க. அவங்க ஓ சரி. நிறைய வந்து கல்வெட்டு தொடர்பான நூல் போட்டிருக்காங்க. ஒரு ஒப்பாய்வு பண்ணலாம் நீங்க. கல்வெட்டையும் ஓலைச்சுவடிகளையும் எடுத்து ஒரு ஒப்பாய்வு பண்ணலாம். சமூக நிலையா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், பொருளாதாரமா இருக்கட்டும். சரிங்க. இது மாதிரியான ஒப்பாய்வுகள் நீங்கள் பண்றதுக்கு இது மாதிரியான ஒரு துறைகள் உங்களுக்கு பயனுடையதா இருக்கும். அதுக்கு அதாவது நம்ம எல்லா பேராசிரியருக்குமே இது பத்தின விஷயங்கள் தெரியும் அப்படிங்கிறது இல்லைங்கம்மா. இல்ல அதனால இல்ல தமிழ் பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையிலும் வந்து இப்ப அந்தந்த துறையை சார்ந்தவர்கள் அந்தந்த துறையில ஸ்பெஷலிஸ்டா தான் இருப்பாங்க. அதனால நீங்க தயங்காம பண்ணலாம். சரி, சரிங்க. நான் அதான் சரி எடுத்துக்கிட்டா அது சிரமமா இருக்குமா? இல்ல ஓரளவுக்கு நமக்கு தரவு எல்லாமே கிடைக்குமா? அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருந்ததுங்கம்மா. இன்னைக்கு அது தெளிவாயிருச்சுங்க. தேடுதல்ங்கிறது அதுதான் நம்ம ஆய்வு வந்து முடிந்தப்பட்டதே கிடையாது. நம்ம தேடிட்டே இருக்கணும். அதனால ஆமாங்க. வந்து நீங்க அதுக்கான முயற்சி பண்ணுங்க. அதுக்கும் இப்ப தமிழ் பல்கலைக்கழகத்துல எல்லாம் இப்ப எக்ஸாம் எழுதி அதுல பாஸ் பண்ணினா தான் ஸ்லெட் நெட் இருக்கணும். இல்லைன்னா எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து சீட்டு கொடுப்பாங்கன்னா அது சரி, மாதிரியான இப்ப கூட கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. சரி, கால்ஃபர் சரி. பண்ணியிருக்காங்க. நீங்க பார்த்துட்டு நீங்க அந்த எக்ஸாம் எழுதினீங்கன்னா அதுல பாஸ் பண்ணிட்டீங்கன்னா கட்டாயம் 6வது ஒருத்தர் நீங்க சேர்ந்துக்கலாம். சரிங்க, சரிங்க. சரி, நன்றிங்க. நன்றி. அம்மா வணக்கம்மா. அம்மா வணக்கங்கம்மா, கேக்குதுங்களா அம்மா? வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். கேக்குதுங்கம்மா, கேக்குது. ஆமா, ஒரு ஐயன்மா. இப்போ கௌடலியர்னுடைய அஸ்திர சாஸ்திரம் நூல் வந்து 1900க்கு அப்புறம் சொல்லுங்க. 1900க்கு அப்புறம் தாங்கம்மா பதிப்பிக்கப்பட்டதா சொல்லப்படுது. அது கேரள பகுதியில இருந்து வெளிவந்ததா சொல்லப்படுது. அது இப்போ எங்கங்கம்மா பாதுகாக்கப்படுது? அதை பத்தி தெரியலமா. தெரிஞ்ச கட்டாயம் எனக்கு செய்தி கிடைச்சா உங்களுக்கு சொல்றேன். சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. அப்புறம் கட்டாயமா எங்காவது ஒரு இடத்துல பாதுகாப்பாங்க. பாதுகாப்பு படாம இருக்காது. அதெல்லாம் ஆய்வுக்குரியது தானே. அதனால பாதுகாப்பாங்க. எனக்கு அதை பத்தியான செய்திகள் தெரியல. நான் கட்டாயம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க அப்புறமா தொலைபேசியில கூட என்ன தொடர்பு கொள்ளலாம். நான் யார்கிட்டயாவது கேட்டு கூட நான் சொல்லுவேன். சரிங்கம்மா, சரிங்கம்மா, நன்றிங்கம்மா, நன்றிங்க, நன்றிங்க. அம்மா வணக்கங்கம்மா. அப்புறமா அம்மா, ஒரு தனிநபர் சட்டப்படி எத்தனை ஓலைச்சுவடிகள் கையில வைத்திருக்கலாங்கம்மா? அது அவங்க வீட்டுல பாரம்பரியமா அவங்க வச்சு நிறைய வச்சு ஒரு சித்த மருத்துவர்னா அவங்க வீட்டுல நிறைய சுவடிகள் இருக்குமா. அது அவங்க பாரம்பரியமா அவங்க வீட்லயே வந்து தயாரிச்சு அவங்க வந்து மருத்துவம் பண்ணிட்டு இருப்பாங்க. இவ்வளவுதான் வச்சிருக்கணும் அவ்வளவுதான் வச்சிருக்கணும்னு கிடையாதுன்னா எவ்வளவு வேணா அவங்க வச்சிருக்கலாம். ஏன்னா அவங்க பாதுகாப்பா ஏதாவது ஆய்வுகள் பண்ணிக்கிட்டு இருந்தா நல்லது. இதுக்கு வந்து சட்டத்துக்கு எதுக்கும் தொடர்பு கிடையாதுங்க. அப்ப நிறைய சுவடிகள் நாங்க தேடிட்டு போகும்போது சில மூட்டை மூட்டையெல்லாம் கட்டிலாம் வீட்டுல வச்சிருப்பாங்க. ஆனா கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு நாங்க ஆய்வு பண்ண போறோம், இல்ல உங்க குழந்தைங்களுக்கு வேலை கொடுங்க, அப்பதான் நாங்க தருவோம் அப்படின் போது அதை நம்ம செய்ய முடியாது இல்லையா. கேட்டு பார்த்துட்டு நம்ம அந்த மாதிரி நிறைய இடத்துல இருந்து வந்திருக்கோமா. இதுக்கும் சட்டத்துக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. அவங்க வீட்டு பொருள் அவங்க எவ்வளவு வேணா வச்சிருக்கலாம். நன்றிங்கம்மா. பங்கேற்பாளர்கள் ஏதேனும் கேள்விகள் இருப்பின் அம்மாவிடம் கேட்டு தெளிவு பெறலாம். அம்மா வணக்கம்மா, சொல்லுங்க. திருக்குறள் ஓலைச்சுவடி எங்கம்மா பாதுகாக்கப்படுது? திருக்குறள் ஓலைச்சுவடி எல்லா சுவடி நிறுவனத்திலையும் பாதுகாக்கிறாங்கம்மா. அப்ப நம்ம துறையிலையும் பாதுகாக்கிறோம். சரஸ்வதி மகால பாதுகாக்கிறாங்க. கீர்த்திசை சுவடிகள் நூலகம் எங்கெல்லாம் நூலகம் தொடர்பான வைப்பறைகள் இருக்குதோ, அதாவது அரசாங்க நிறுவனங்கள்ல எல்லா இடத்துலயுமே வந்து சுவடிகள் பாதுகாக்கிறாங்கம்மா.
இப்ப அதை வந்து உலகளாவிய யுனெஸ்கோ அளவில் உலகளாவிய அளவில் வந்து அது திருக்குறளை கொண்டு போறதுக்கான நம்ம தமிழக அரசு ஒரு தமிழ் பல்கலைக்கழகத்துல நடக்குது. எல்லீஸோட நூல் பதிப்புக்கு துணையா இருந்தது கந்தப்பன்ற ஐயாவுடையதுங்கம்மா. அது வந்து இப்ப எங்க பாதுகாக்கப்படுதுங்கம்மா? எனக்கு தெரியலம்மா, எனக்கு தெரியல. அது தொடர்பா ஏதாவது செய்திகள் கிடைச்சா நான் உங்களுக்கு சொல்றேன். நல்லது நல்லது, நன்றிங்கம்மா. சரி சரி. நன்றி உரைக்கு போலாங்கம்மா. சரி. நன்றி உரையினை வழங்க புதுவை அருங்காட்சியக படம பிரிவின் பொறுப்பாளர் செல்வி சங்கீதா சௌரிநாதன் அவர்களை அழைக்கின்றேன். தேசிய மரபு அறக்கட்டளை மற்றும் புதுவை அருங்காட்சியகம் முன்னெடுத்த தொன்மை பேசுவோம் என்ற பன்னாட்டு இணைய வழி கருத்தரங்கத்தில் இன்று ஓலை சுவடிகள் ஓர் அறிமுகம் என்ற தலைப்பில் அரிய செய்திகளை வழங்கிய தமிழ் பல்கலைக்கழக ஓலைச்சுவடி துறை தலைவர் பேராசிரியர் கலாஸ்ரீதர் அம்மையார் அவர்களுக்கு எமது தேசிய மரபு அறக்கட்டளை மற்றும் புதுவை அருங்காட்சியகம் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இக்கருத்தரங்கத்தில் பங்கு பெற்று தங்கள் ஐயங்களை கேட்ட பங்கேற்பாளர்களுக்கு பொறுமையுடனும் அரிய தகவல்களை வழங்கியதற்காகவும் எமது நிறுவனம் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த காரிக்கிழமை வேறு ஒரு இணையவழி கருத்தரங்கில் அனைவரும் இணைவோம். நன்றி, வணக்கம்.